எவ்ரி சேலஞ்ச் இஸ் an opportunity for your future growth. எலிசா அதை அறிஞ்சிருந்தான். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு எல்லா சவால்களுக்கும் தீர்வு கொடுத்து முன்னேறி சென்றான் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த நிஜத்தை அறிஞ்சிருந்தாருங்க. அவர் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வளித்து எல்லாவற்றையும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டாரா இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 346 என்ன தெரியுமா? பொன்னான வாய்ப்பு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் பிரச்சனை அல்ல, நீங்கள் தான் தீர்வு. என்னோடு சேர்ந்து சொல்லுகிறீர்களா? ஐ ஆம் த சொல்யூஷன். ஆமே. Every challenge is an opportunity for my growth. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. விசுவாசம் என்றால் என்னங்க? What is faith? Believing the unbelievable is faith. நம்ப முடியாததை நம்புவதே விசுவாசம். உனக்கு என்ன பேரு? விசுவாசி. உன் சூழ்நிலை எப்படி இருக்கு? எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையே இல்லை. ஆனால் எதிர்காலத்திலே நீ ஒரு சீரும் சிறப்புமான வாழ்க்கை வாழுவாய் என்று உன்னாலே நம்ப முடியும், உன்னாலே விசுவாசிக்க முடியும். எனவே தான் உனக்கு பெயர் விசுவாசி. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வேதத்திலிருந்து தான் நாம் எப்பொழுதும் கற்றுக்கொள்வோம். இந்த நிஜத்தையும் நான் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். தேவன் என்று ஒருவர் எதற்காக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். இந்த வார்த்தையை நீங்கள் திங்க் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. ஏன் ஐயா, ஒரு நிமிஷம் கண்களை மூடி அதை சிந்தியுங்க. ஏன் எல்ஷடாய் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? பதிலை நான் சொல்லட்டுமா? மனித சக்திக்கு மீறின காரியங்களை செய்யும்படியாக, மனிதனுடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்களை செய்யும்படியாக சர்வ லோகாதிபதி அந்த எல்ஷடாய் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஒவ்வொரு சவாலையும் வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுவீர்கள். பைபிளில் பலர் அப்படி தான் பயன்படுத்தி மேலே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். பாருங்க, நம்ப முடியாததை நம்புவதே கிறிஸ்தவங்க. லட்சக்கணக்கான நபர்கள் எதை நம்பவில்லை? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த கானானுக்குள்ள நம்ம என்டர் பண்ணிடலாங்கிறத நம்பல. எத்தனை பேர்? 19,998 பேர் நம்பல. அந்த மிக பெரும் கூட்டத்தில் 2 பேர் நம்பலாம் பாருங்க. எந்த அளவுக்கு நம்பினா? முக்கியமான கேள்விங்க. எந்த அளவுக்கு ஏன் நம்பினா பாருங்க. வாஸ்ட் மெஜாரிட்டி, மிக பெரும்பாலான மக்கள் இது சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 பேருக்கும் சாத்தியமில்லை என்று அவர்கள் எதை எண்ணினார்களோ அவர்களுக்கு மத்தியில் இந்த 2 பேருக்கும் சப்ப மேட்டரா தெரியுது. எது? கானானை சுதந்தரிப்பது சப்ப மேட்டர். ஏன் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறேன் தெரியுமா? சட்டையை கிழிக்கிறான். அட பாவிகளா, வாயை மூடுங்கடா, இதோ இருக்குதா கானான் தேசம், லகுவாக அதை சுதந்தரிக்கலாம் என்று சொன்னாங்க பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் சட்டைகள். இது ரொம்ப ஈஸிடா, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத, இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி 2 பேருக்கு தெரிந்ததல்லவா? அதை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Numbers chapter 14 verses from 3. எண்ணாகமும் 14வது அதிகாரம் 3 to 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. நீங்களும் சட்டையை கிழிச்சிடலாம்.
எல்லா சவால்களும் சப்பமேற்றாயிடும். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அவிசுவாச பெருங்கூட்டம் என்ன சொல்றாங்க? எப்பா திரும்பி போயிருவோங்கிறாங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்திற்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஏன் கிழிக்கிறீங்க? எப்பா, இதை போல லகுவான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஐயோ, இப்படி என்னுடைய இஸ்ரவேலர்கள் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ண போறாங்கன்னு அவங்களால சகிக்க முடியலங்க. சட்டையே கிழிக்கிறான். அட பாவிகளா விட்டுறாதீங்கிறாங்க. 6வது வசனம் வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனு ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஒரே சூழ்நிலை, ஒரே எதிரி, ஒரே காலம். 99.99% இது சாத்தியமே இல்லை. இது ரொம்ப சேலஞ்சான வேலை. ஆனா தேவனை நம்பினவர்களுக்கு ஐயோ இதை போல ஒரு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. எத்தனை பேர் என்னோடு பயணிக்கிறீர்கள் அருமையானவர்களே? ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் சாதகம் இல்லாத சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்ளத்தக்கதாக வல்லவர்களாக சக்திமானாக தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக என் தகப்பனாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எல்லாரும் என்ன ஜெனரேஷன்? ஜாஷுவா ஜெனரேஷன். நாம் யாவரும் யாருடைய ஜெனரேஷன்? கேலேப்ஸ் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அதானுங்க அர்த்தம். சட்டையை கிழிச்சுட்டானே என்ன அர்த்தம்? அட பாவிகளா, இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்புவது தேவன் உங்களுக்கு தருகிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கல்லறையை காலி செய்வது தேவன் உங்களுக்கு தருகிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கல்லறை தோட்டத்தையும் காலி செய்வது கர்த்தர் உங்களுக்கு தருகிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் விசுவாசிகள் அல்ல, விஷ ஊசிகள். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. அருமையானவர்களே, காலேபு யோசுவாவை விட, மோசையை விட, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆதாரை பேரை விட நீங்கள் பெரியவர்கள் என்று மத்தேயு 11:11 எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து ஏம்பி உள்ளார். உன்னை பார்த்து தான் சொன்னார்ப்பா, நீ தான் டாப்டா. பழைய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகம் தான் பெரியவன். ஆனால் சிலுவைக்கு பின்பு ஒரு சந்ததி வருகுது. அவர்கள் எல்லாருமே யோவானை காட்டிலும் பெரியவர்கள். நீ காலேபை காட்டிலும் பெரியவன், நீ யோசுவாவை காட்டிலும் பெரியவன், நீ மோசேயை காட்டிலும் பெரியவன். ஏன்? இவர்களுக்கு சிலுவை இல்லை, இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இல்லை, இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை, இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் இல்லை. நீ அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால பழைய ஏற்பாட்டில் ஒருவனும் அவன் பக்கத்தில் வர முடியாது. மகனே மகளே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. ஸோ இன்றைக்கி சீரியஸாக எடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையில் இருக்கீங்க? கோடி ரூபா கடலில் இருக்கீங்களா? தேவன் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். எதுக்கு? வார்த்தை நிறைவேறணுங்க. வார்த்தை நிறைவேறணும். வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு அநேக யூ ஷல் லெண்ட் டு நேஷன்ஸ், தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய். நீ எப்படி ஏழையாக இருந்தால் கொடுக்க முடியும்? ஐயா என் கடனை அடைக்க சோர்ஸே இல்லையே, அப்படித்தானே நீ நினைக்கிறான். என் கடனை அடைக்க சோர்ஸே இல்லை.
இப்படி தாங்க இந்த 99.99% நினைச்சாங்க. சான்ஸே இல்லை, சோர்ஸே இல்லை. அவர்கள் சத்துருக்கள், அவர்கள் எதிரிகள், அவர்கள் ராட்சதர்கள். உனக்கு எது ராட்சதனை போல தோணுது? அந்த 10 கோடி ரூபாய் கடன். என்னோடு எழுந்து வா மகனே மகளே, உன்னுடைய பிரச்சனையை தேடியும் நீ காணாதிருக்க வேண்டும் என்றால் என்னுடைய செய்திகள் 1/2 மணி நேர செய்தியை நீ வேலைக்கு போகிற நபராக இருந்தால் 2 கேளு. முதல் செய்தியை நீ டிஃபன் பண்ண முன்னாடியே கேளு. அன்னைக்கு தேவையான, அன்னைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு தேவையான விசுவாசத்தை அந்த 25 நிமிஷத்தில் நீ பெற்றுக்கொள்ளுவாய். எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள விடமாட்டாய். நீ தான் பிரச்சனையை காலுக்கு கீழாக வைத்துக் கொள்ளுவாய். மகனே மகளே, ஏன் தெரியுமா? ராட்சதர்களை நீ வீழ்த்துவது எளிதான காரியம் என்கிற ரகசியத்தை உன் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏலி பிலவட். இவங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு, காலேபு யோசுவாவுடைய மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு. ஏன் தெரியுமா? என்ன சொல்லி அழைத்தாரு? என்ன வார்த்தை பேசி அழைத்தாரு? இஸ்ரவேலர்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு? நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானானை உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. ஐயோ, நம்ம தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தான் ஒன்று அழைக்கிறாரு. நீ புதுசா ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? வாக்கு தத்தங்கள் அத்தனையையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எப்படியா இதை புரிந்து கொள்ளுகிறது? நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லட்டுமா? நான் 39 வயதில் தான் ரட்சிக்கப்பட்டேங்க. ஆனால் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே எனக்காக அந்த சால்வேஷன் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஒரு அற்புதமும் தேவன் என்னை கொண்டு செய்யவே இல்லை. இப்போ 10 ஆண்டுகளிலே கிருபை பாருங்க, 10,000 அற்புதங்களுக்கு மேலாக. ஆனால் முதல் 30 ஆண்டுகளும் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் என்னுடைய நாவில் இருக்குங்கிற நாலேஜ் இல்லை. என்ன இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லைங்க. காலேபு யோசுவாவுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுங்க. தாவீதுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. தாவீதிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோமா? எத்தனை முறை தாவீதை பற்றி தியானித்தாலும் அது போதாதுங்க. எது வரைக்கும் போதாது தெரியுமா? நீ உனக்கு ராட்சதனாகிய இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து அவனை போல சிங்காசனத்தில் போய் உட்காரும் வரைக்கும் இரவும் பகலும் தாவீதை தியானி. ஒரு பெரிய சேனை, ஃபுல்லி ஆர்ம்டு அண்ட் ஆல்சோ எ கிங். சவுலும் ஆயுதம் தரித்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களும் 40 நாட்கள் பயந்து நடுங்கி ஒளித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ராட்சதனை பார்த்து. 4 நாள் இல்லைங்க, 4 வாரம் இல்லை, 40 வாரம், 40 நாள் படுத்திருக்காங்கங்க பயந்து. அருமையானவர்களே, அதே சூழ்நிலை. எல்லாரும் என்ன சொன்னாங்க? சவுல் ராஜா என்ன சொன்னா? எப்பா, அவன் யுத்தத்தில் எக்ஸ்பர்ட்டு, அவன் ராட்சதன். அவனுடைய அண்ணன்மாரெலாம் என்ன சொன்னாங்க? டே, இது உன்னால் முடியாது, ஒழுங்கா போய் அந்த 50 ஆடையும் மேயி. அதே சூழ்நிலையில் அந்த ராட்சதனை வீழ்த்துவது சப்ப மேட்டராக தெரிந்தது பாருங்க. அதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அவன் பார்த்தானே. ஒரு மிகப்பெரிய வாய்ப்புப்பா. எத்தனை பேர் சீரியஸாக இருக்கீங்க? நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நீங்கள் திருமணமாகி 20 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லையா, அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். 40 ஆண்டுகள் கடன் பிரச்சனை, 40 லட்சத்துக்கு மேலே. சிபிஎன் சர்ச்சுக்கு போயிட்டு கூப்பிட்டாரு, லால்குடியா இங்கேருந்து கூப்பிட்டார். பிரதர், உங்கள் செய்தி 10 செய்தி கேட்டேன் பிரதர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன், 40 வருஷம் நாய்படாத பாடுபடுறேன். என்னையா பிரச்சனை? 40 லட்ச ரூபா கடன். வேற மார்க்கத்தில் இருக்கிற என்னோடு பிறந்த அவர்கள் இன்னும் விக்கிரகத்தை தான் ஆராதிக்கிறார்கள். எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் வேற இருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தெரிஞ்சதுங்க. என்ன சொன்னேன் தெரியுமா? என் செய்தி 100 செய்தி கேளுங்க. கடன் பிரச்சனை யாவுமே தீர்ந்து விடும் என்று சொன்னேன்.
கடன் தீராது, கடன் பிரச்சனை தீர்ந்துடும். அப்படி என்றால் என்ன பொருள்? உனக்கு பயம் இருக்காது, பயத்திலிருந்து விடுதலை காண்பாய், இரவு நல்லா தூக்கம் வரும், உனக்கு கடன் கொடுத்தவர்கள் உன்னை தேடி வரமாட்டாங்க, கடன் பிரச்சனை தீர்ந்துட்டு. இப்பொழுது கடன் அடைந்து கொண்டே வருகிறது அருமையானவர்களே. ஏன்னா எனக்கு அதை போல ஒரு பெரிய சான்ஸ் ஒன்றுமே இல்லை என்று நான் விளங்கி கொண்டேன். ஏனென்றால் காலேபு யோசுவாவும் அப்படித்தான் நினைச்சாங்க. இந்த ராட்சதர்கள் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்று நினைத்தார்கள். ஆட்டு இடையன் என்ன நினைத்தான்? இதை போல எனக்கு சான்ஸே கிடையாதுங்க, இந்த கோலியாத்து எனக்கு மிகப்பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று புரிந்திருந்தான். உன் பிரச்சனை உனக்கு எல்லாமே ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். இதை புரிந்து கொண்டால் நீ யாரை போல செயல்படுவாய்? காலேபை போல, யோசுவாவை போல, தாவீதை போல நீ செயல்படுவாய். மகனே மகளே, எந்த சோர்ஸ் வேண்டாங்க, ஒரே சோர்ஸ் இருந்தால் போதும். அந்த சோர்ஸ் உனக்கு நிறைய இருக்கு. இட்ஸ் ரெடிலி அவைலபிள் ஃபார் 24/7 ஃபார் யூ. எது தெரியுமா? கர்த்தருடைய நாமம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹலோ கோலியாத், நீ ஈட்டியோடும் ரதங்களோடும் குதிரைகளோடும் பட்டயத்தோடு வந்திருக்கிறா. ஐயா, கர்த்தர் என்கிற நாமத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு அவன் அறிஞ்சிருந்தான் பாருங்க. அதனால தான் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொண்டான். நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால இந்த 40 லட்சம் ரூபா கடன் இத்தனை நாளில் நான் மறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? கர்த்தருடைய நாமத்தின் மேல் உள்ள வல்லமையை நான் அறிந்திருந்தேன். ஆமென். இயேசுவின் நாமம் அதிசய நாமங்க. அந்த நாமம் உங்களுக்காக செயல்படாதா? அதை பற்றி இயேசு ஒன்று சொல்லவில்லையா? என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னாரே. அவர் பொய் சொல்லுறதுக்கு மனுஷனா? அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். காலேபோடு சேர்ந்து கொள்ளுங்க, யோசுவாவோடு சேர்ந்து கொள்ளுங்க, தாவீதோடு சேர்ந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ளுங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே சப்ப மேட்டர். வியாதியா? நோ ப்ராப்ளம். பிசாசா? நோ ப்ராப்ளம். பற்றாக்குறையா? நோ ப்ராப்ளம். கல்லறையா? நோ ப்ராப்ளம். புயலா? நோ ப்ராப்ளம். எல்லாமே அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. கரெக்டா? நீங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை இருக்குத. அப்போ நமக்கும் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஜான், 1 ஜான் சாப்டர் 4 verse 17. 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி இருந்தாரோ அப்படித்தான் நீ இருக்கிறாய். ஒரு படி மேல போய் இயேசு உனக்கு கொடுத்த சர்டிபிகேட்டை நான் வாசிக்கட்டா? உன்னை பார்த்து என்ன சர்டிஃபை பண்ணாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னாரே. எத்தனை பேர் சீரியஸா எடுக்க போறீங்க? ஆமா, யோவான் உன்னை பற்றி சொன்னதை சீரியஸா எடு. இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்னதை சீரியஸா எடு. பவுல் அப்போஸ்தலர் உன்னை பற்றி சொன்னதை சீரியஸா எடு. இயேசு கிறிஸ்து இன்னும் உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்று இருக்கிறீர்கள், உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று உன்னை பற்றி என்னவெல்லாம் சொன்னாரோ அதை நீ ரூம் போட்டு தியானி. அப்பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து எல்லா பிரச்சனையையும் வாய்ப்பாக்கி கொண்டாரோ நீ வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளுவாய். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, வாட் இஸ் ஃபெய்த்? ஃபெய்த் இஸ் நத்திங் பட் பிலீவிங் த அன்பிலீவபிள் ப்ராமிசஸ் ஆஃப் த லார்ட் டியூரிங் த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், டியூரிங் த டைம் ஆஃப் சேலஞ்சஸ். பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த சூழ்நிலையிலே தேவன் எனக்கு வெற்றி தருவார் என்று காலேபு யோசுவாவும் சட்டையை கிழிச்சாங்களே. தாவீது எதிர்த்து போனானே, தேவன் வெட்கப்பட விடவில்லையே. நீ எப்பொழுது எழுந்து உன் பிரச்சனையை நீ தீர்த்து கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. Thank you master for your goodness. அவ்வளவு சிம்பிளா தெரியுதுங்க.
லட்சக்கணக்கானவருக்கு அது பெரிய இமயமலை மாதிரி தெரியுது. காலேபுக்கும் யோசுவாவுக்கும் அது ஒரு மணல் மேடு மாதிரி தெரியுது. மணல் மாதிரி பெரிய மலையா தெரியல, ஒரு மணல் மேடு 1 அடி உயரத்தில் இருக்கு. அவன் பார்க்குற 1000 அடி உயரமான இமயமலை மாதிரி பார்க்குறான். நீ உன் பிரச்சனை அப்படி தானே பார்க்குற. ஏன் நீ உனக்கு சில சத்தியம் தெரியல. யூ ஹவ் நாட் நோன் த ட்ரூத். என்ன ட்ரூத் உனக்கு தெரியல தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உன்னை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்கிற நிஜத்தை நீ அறியவில்லை. இரண்டாவது எதை அறியவில்லை தெரியுமா? The war is over. யுத்தம் முடிந்தது என்கிற நிஜத்தை நீ அறியவில்லை. அடுத்ததாக நீ எதை அறியவில்லை தெரியுமா? நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறாய் என்கிற நிஜத்தை நீ அறியவில்லை. தேவன் நீ ஆரோக்கியமாக இருப்பதை விரும்புகிறார் என்கிற நிஜத்தையே அறியலைங்க. இந்த புக்கு ஒரு ஊழியக்காருடைய கண்ணையே திறந்துட்டான். பெரிய ஊழியக்கார், சரிங்களா? தேவன் நீங்கள் சுகமாக இருக்க விரும்புகிறார் என்று. அப்படியா? நான் சுகமாக இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறான்னு சொல்லி இந்த புக்கை வாங்கி வாசித்தாராங்க. அவர் வியாதியும் போயிட்டு இன்னைக்கு பலத்த அற்புதங்களை செய்து தேவருடைய வார்த்தையை உறுதி செய்கிறார். மகனே மகளே, சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள்ள இரவும் பகலும் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற இந்த செய்திகளை கேளுங்க. இலவசம் தானே, நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி விடுகிறேன், சரிங்களா? என்ன நடக்கும்? உங்கள் விசுவாசமாகிய கப்பல் எனர்ஜி ஆகிடும், ஸ்ட்ரென்தன் ஆகிடும். எப்படி இருப்பா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவாய். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பாய், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பாடையை தொட்டது போல அங்கே பாடையை தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற அதே அதிசய வல்லமை நீ ஃப்ரீசர் பாக்ஸை தொடும் பொழுது பாய்ந்து செல்லும் என்கிற நிஜத்தை உன் மனம் ஏற்றுக்கொள்ளும். நீ இயேசு கிறிஸ்து செய்ததை சர்வசாதாரணமாக செய்வாய். அதை விட பெரிய காரியங்களையும் நீ எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவாப்பா. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டதுனாலே எவ்ரி சக்சஸ் இஸ் எஃபர்ட்லெஸ். பாருங்க, நான் முதலாவது சொன்னேன். எதை சொன்னேன்? காலேபு யோசுவா சக்சஸ்ஃபுல். எத்தனை ராஜாக்களை ஜெயித்தார் தெரியுமா? 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள். ரொம்ப முக்கியங்க. ஏன் அவர்களுக்கு அது சாத்தியமாயிற்று என்றால், யோசுவாவிட்ட தேவன் சொன்னதை எனக்குன்னு எடுத்துட்டான். யோசுவாவிடத்திலே தேவன் என்ன சொன்னார்? யோசுவா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. தனக்குன்னு எடுத்துட்டாங்க. அந்த வார்த்தை உனக்கு சொல்லவில்லையா? உன்னை பார்த்து என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதிலிருந்து உன்னை கைவிட மாட்டா தெரியுமா? எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளும் உன்னை நிரப்பு வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐயா, அப்போ ஏன் நம்ம இப்படி பரிதாபமா இருக்கிறோம்? நியாயமான கேள்வி தானே. ஏன் தெரியுமா? காலேபு யோசுவாவை போல நீங்கள் சந்தித்த சவால்களை சாதகமாக்கி கொள்ளுகிற கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. ஆட்டு இடையனை போல அந்த ராட்சதனை வீழ்த்துகிற கலையை நீ கற்றுக்கொள்ளவில்லை. am I right or not? எலியா எலிசாவை போல, எலிசாவை பிடிக்க ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வராங்க. ஒருவனை பிடிக்கிறதுக்கு பயந்துட்டானா? ஐயா, பயப்படவில்லையா? ஒருவனும் நிக்கலங்க. அவ்வளவு பேருடைய கண்களையும் கண்மயக்கம் வர வச்சு திருப்பி விட்டானா இல்லையா? அந்த அதிகாரமும் வல்லமையும் உனக்கு இல்லையா? உன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் நீ அறிந்து கொள்ள இந்த புக்கை கண்டிப்பாக வாசிக்கணுங்க. விசுவாசியின் அதிகாரம் 100 மொழிகளில் வந்திருக்குங்க. இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, ஸ்பானிஷு, பிரெஞ்சு, ஜெர்மனி. படிங்கங்க விசுவாசியின் அதிகாரம். நீ யாரை போல செயல்படுவாய் தெரியுமா? காலேபு யோசுவாவை போல செயல்படுவாய், தாவீதை போல செயல்படுவாய், எலியா எலிசாவை போல செயல்படுவாய், இயேசுவை போல செயல்படுவாய். மகனே மகளே, ஏன்? நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய். நீ என்ன சொல்லுவா தெரியுமா? தெபோராள் மாதிரி சொல்லுவா. பாராக்கு, தேவன் நம்ம என்ன சொல்லி அழைத்தாருப்பா? உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையிலே கொடுப்பேன் என்று அவர் சொல்லவில்லையா?
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உனக்கு தருவேன் என்று தேவன் சொல்லவில்லையா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று இயேசு உன்னை பார்த்து சொல்லவில்லையா? ஏன் இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்நிய காரியமாக நினைக்கிறா? நீங்க அநேக ஊழியர்களுடைய பிள்ளைகள் நல்லா இல்லை பாருங்க. அநேக விசுவாசிகள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, தவறான பாதையில போறாங்க. ஏன் தெரியுமா? இவைகள் எல்லாவற்றையும் அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க. இயேசு சொன்னார் பாருங்க, ஒரு 7-8 வசனம். அந்த வசனத்தை சீரியஸாவே எடுக்கல, மறந்தாச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். இதைத்தான் அங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு மனம் திரும்புங்கள். அருமையானவர்களே, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள நீங்க சீரியஸா இருங்க. நீங்க சீரியஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கா? இந்த புஸ்தகங்களை வாங்குங்க. ஒரு 1000க்கும் அதிகமான நபர்களுக்கு இதிலே 3 புஸ்தகங்களை நான் அனுப்பியிருக்கிறேன். ஒரு 7-8 ஆண்டுகளில் வாசித்தவர்கள் வாழ துவங்கி விட்டார்கள். ஏன்னா அதுல மேஜிக் இல்லை. சத்தியத்தை சரியாக நீ அறிந்து கொள்ளுவாய், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? பயத்திலிருந்து விடுதலையாக்கும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும், வியாதியிலிருந்து விடுதலையாக்கும், குடும்ப குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கும், அவிசுவாசத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.